ஹாய் லேர்னர்ஸ், நம்ம சேனலில் பார்த்தோம்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக ஏகப்பட்ட வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இந்த வீடியோவில் நான் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா, இப்போ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா மார்க்கெட்டிங், இப்போ நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சோசியல் மீடியாஸ் வந்து நிறையா ஆக்டிவாக இருக்காங்க. சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன, இந்த சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்கை பயன்படுத்தி எப்படி நம்மளுடைய பிஸ்னஸை வந்து ஆன்லைனில் ப்ரொமோட் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் பிஸ்னஸ்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக நான் வந்து கான்டாக்ட் பண்ணிக்குவேன். எங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இந்த சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பீப்புள் பார்த்தீங்கன்னா அன்றாட டே டு டே லைஃப்பில் வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த மாதிரி சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வந்து அதிகமாக மக்கள் புழக்கம் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வியாபாரம் நடக்கும். வியாபாரம் மீன்ஸ் இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ யூடியூப்பில் ஒருத்தவர் வந்து எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு ஒரு வீடியோஸ் வந்து சர்ச் பண்ணி பார்த்துருக்காருன்னா, ஸோ அவருக்கு வந்து எப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஆன்லைனில் எப்படி பணம் சம்பாதிக்கணும், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக அவரை கவர்ந்துருக்க முடியும். ஸோ அதை தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாஸ் பண்ணிக்கிருக்கு. அந்த பீப்புள் இப்போ இந்த ஒரு பீப்புளுக்கு ஒரு ரிலேட்டடாக இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறாருன்னா அவருக்கு ரிலேட்டட் அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோஸ் மட்டும் தான் காமிக்கிறது. உதாரணத்துக்கு நீங்கள் யூடியூப் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம். இப்போ யூடியூப்பில் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா யூடியூப் டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் சினிமா அதிகமாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு சினிமா ரிலேட்டடான வீடியோஸ் தான் காமிப்பாங்க. இல்லை நீங்கள் கிரிக்கெட் விரும்பி பார்ப்பீங்கன்னா கிரிக்கெட் ரிலேட்டடான வீடியோஸ் மட்டும் தான் உங்கள் டேஷ்போர்டில் இருக்கும். இந்த மாதிரி இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் என்ன பார்க்கணும்னா மக்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து காமிக்க ஆரம்பிச்சிச்சு. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளையோ ஒரு இதையோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வியாபாரப்படுத்த முடியும். ஸோ அப்படி உருவாக்குனது தான் இந்த சோசியல் மீடியா மார்க்கெட்டிங். இப்போ இந்த சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் நிறையா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்குது. இதில் இப்போ டாப் 4ன்னு எடுத்துக்கிட்டோம்னா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக் தான் இருந்துச்சு. இப்போ ஃபேஸ்புக்கை பீட் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஃபஸ்ட்டு வந்துருச்சு. இப்போ சோசியல் மீடியாஸ்னு எடுத்துக்கிட்டா ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டாகிராம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, செகண்டு யூடியூப் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, தேர்டு ஃபேஸ்புக் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, லிங்க்டின் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் சோசியல் மீடியா கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா எல்லா சோசியல் மீடியா கற்றுக்கிறாம உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா ஒரு 18 அதாவது யங்ஸ்டர் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதாவது 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு ஹேர் சம்மந்தமான ஒரு பொருள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா முடி அலங்காரப்படுத்துறதுக்கான ஒரு பொருளை வந்து சேல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் வந்து உங்களுக்கு ஏற்ற பிளாட்ஃபார்மாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் பொருள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸ்புக்கெலாம் பார்த்தீங்கன்னா எல்லா தரப்பட்ட மக்கள் இருப்பாங்க. அதில் வந்து கணிக்க முடியாது இவங்க தான் இருப்பாங்க இவங்க தான் இருக்க முடியாதுன்னு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு சம்மந்தமான பொருள் வந்து ப்ரொமோட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் எந்த பொருளை சந்தைப்படுத்த விரும்புகிறீங்களோ அதாவது விளம்பரப்படுத்த விரும்புகிறீங்களோ அதுக்கு உண்டான பிளாட்ஃபார்ம் முதல் சூஸ் பண்ணிக்கணும். இன்ஸ்டாகிராமா, ஃபேஸ்புக்கா, யூடியூப்பானு பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு உங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ணலாம். இப்போ இந்த சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் எப்படி வந்து பார்த்திங்கன்னா நமக்கான பீப்புள்ஸ் வந்து ஃபாலோ பண்ண வைக்கிறது. உதாரணத்துக்கு நமக்கு இப்போ சோசியல் மீடியா ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் இருக்குது. அந்த பேஜில் ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதில் வந்து விளம்பரப்படுத்த முடியும், நிறையா பேரை கவர் பண்ண முடியும். ஸோ அப்படின்னால நம்ம அந்த பேஜுக்கு வந்து நிறையா பீப்புளை வந்து கொண்டு வரணும். அது எப்படி, அது மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த ஃபேஸ்புக்கில் பேஜுக்கு எப்படி நிறைய பேர் கொண்டு வரணும் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியாக போஸ்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெயிட் லாஸ் சம்மந்தமாக போஸ்ட் போடுறீங்க, ஃபிட்னஸ் சம்மந்தமாக நிறையா போஸ்ட் போடுறீங்கன்னா ரெகுலராக நீங்கள் வெயிட் லாஸ் சம்மந்தமாகவும் ஃபிட்னஸ் சம்மந்தமாகவும் போஸ்ட் வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடான இருக்க பீப்புள்ஸ் வந்து உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. அதை விட்டுவிட்டு நம்மளால பார்த்தீங்கன்னா ஆடிக்கு ஒன்று அம்மாச்சிக்கு ஒன்று ஒரு போஸ்ட் போட்டு எனக்கு நிறையா ஃபாலோவர்ஸ் வருவாங்க. இதே சூச்சப்போ தான் யூடியூப்லேயும் நீங்களும் யூடியூப்பில் நிறையா சப்ஸ்கிரைபர் கொண்டு வரணும், நிறையா ஆடியன்ஸ் கொண்டு வந்துச்சுன்னா நீங்கள் எது ரிலேட்டடாக வீடியோஸ் போடுறீங்களோ அது ரிலேட்டடாக தொடர்ச்சியாக கன்சிஸ்டன்சியாக நல்ல குவாலிட்டியான வீடியோஸ் அப்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களை அந்த தட் கைண்ட் ஆஃப் பீப்புள் வந்து உங்களை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. இந்த சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்னு ஒன்றா பீப்புள் என்ன நினச்சிட்டாங்கன்னா ஃபேஸ்புக்லேயும் போய் போஸ்ட் போடுறது, இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போடுறது இதுதான் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் நினைக்கிறாங்க. இதை தவிர்த்து இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் இருக்குது. நீங்கள் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் கற்றுக்கணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நான் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் ரிலேட்டட் ஒரு கோர்ஸ் வந்து ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதோட நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கிரெடென்ஷியலை கொடுக்குறேன், சென்ட் பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியானா என்ன, அது வந்து பேசிக்காக எப்படி யூஸ் பண்ணணும்னு ஒரு ஓவர் இதாக சொல்லியிருக்கேன். அப்கமிங் வீடியோஸில் சோசியல் மீடியாஸ் பற்றி இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்லாம் ஆர்வம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.